உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் பிரகதாம்பாள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டமைப்பின் காப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் உள்ளார் என குறிப்பிடத்தக்கது. இச்சங்கத்தின் மாநில தலைவர் மனோகரன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் மாநில செயற்குழு உறுப்பினர் அன்பழகன், மாநில பொருளாளர் விஸ்வநாதன், மாநில அமைப்பு செயலாளர் சுப்பிரமணியன், ராதாகிருஷ்ணன், மாநில துணைத் தலைவர் செல்லத்துறை உள்ளிட்ட மாநில பொறுப்பாளர்கள் பங்கேற்று புதுக்கோட்டை மாவட்டத்திற்கான புதிய பொறுப்பாளர் அறிவித்தனர். இதன்படி மாவட்ட தலைவராக திருமுருகன், மாவட்ட செயலாளராக காமராஜ், மாவட்ட பொருளாளராக ஜெயபால், மாவட்ட அமைப்பு செயலாளராக வீராசாமி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் ஒவ்வொரு துறை சார்ந்த பொறுப்பிற்கும் ஆட்கள் நியமனம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில தலைவர் மனோகரன், தொல் திருமாவளவன் அவர்களின் உத்தரவின்படி இந்நிகழ்வுகள் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருவதாகவும், கூட்டணி ஆட்சியில் இருந்தாலும் அரசு அலுவலர்கள் மற்றும் பல்வேறு இடங்களில் பட்டியல் இன மக்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்துவது கேலிக்கூத்தாக இருப்பதாகவும், இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் அமைந்துள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலை அருகே மொழிப்போர் தியாகிகள் திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அருள்நாதன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மேலிட பொறுப்பாளருமான முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ், மண்டல துணை செயலாளர் மதியாதவன், செய்தி தொடர்பாளர் கடகராஜ், மாவட்ட பொருளாளர் திருமாதாசன், நகர செயலாளர் பாலாஜி, ஒன்றிய செயலாளர் சத்யா, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் சதீஷ், வினோத்குமார், கோனேரி குப்பம் சுதாகர், ஈஞ்சம்பாக்கம் தினேஷ், செவிலிமேடு ரமேஷ், கோபி, எம்பி ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி மாவட்ட விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இளத்திருமேனி தலைமையில் வடலூர் பேருந்து நிலையம் அருகே மொழிப்போரில் களப்பணியான போராளிகளின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுரேஷ் பாபு, மாவட்ட துணைச் செயலாளர்கள் கண்ணன், சிவசக்தி, ந சுபாஷ், மாரா பாலமுருகன், செல்ல மணிகண்ட ராஜா, மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் சத்யவாணி, கவியரசன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் குணசங்கரி, மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட செயலாளர் கௌசல்யா, வடலூர் நகர செயலாளர் ஜோதிமணி, நகர பொருளாளர் பங்கு ரமேஷ், முன்னாள் தொகுதி செயலாளர் ஜெயக்குமார், மாநில நிர்வாகிகள் முரளி, பாஸ்கர், வடலூர் நகர நிர்வாகிகள் சசி, ஆறுமுகம், நந்தகுமார், சக்திவேல், பாலகுமார், சந்திரசேகர், துளசிமணி, ராஜ்குமார், நகர செயலாளர் அம்பேத், அரசு ஊழியரணி சுரேஷ், ஒன்றிய நிர்வாகிகள் சுந்தரமூர்த்தி, சிறுத்தை சேகர், ஜானகிராமன், வீரபாபு, ரங்கராஜன், இடிமுரசு, ராமையா மற்றும் தூயவன், காட்டுராஜா, யாழ் திலீபன், இளையராஜா, ஜெயச்சந்திரன், மகளிரணி சிந்துமதி, சுஷீலா, மஞ்சுளா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 1965 காலகட்டங்களில் இந்தி திணிப்பு எதிர்ப்பினை கண்டித்து முதல் களப்பலியான தலித் சமூகத்தைச் சேர்ந்த நடராசனும், பிறகு தாளமுத்துவும் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டங்களில் களப்பலியானார்கள். அந்த களப்பலியாளர்களுக்கு இன்று ஜனவரி 25 மொழிப்போர் தியாகிகளின் நினைவு நாளாக தமிழக அரசும் தமிழ்நாடும் அனுசரித்து வருகிறோம். அந்த வகையில் இன்று குறிஞ்சிப்பாடி தொகுதி மாவட்டத்தின் சார்பாக விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகிகள் நாங்கள் மொழிப்போர் ஈகைகளுக்கு
வீர வணக்கம் செலுத்தி விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சி தமிழர் தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் தமிழ்நாடு முழுக்க இன்று மொழிப்போர் ஈகியர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி அஞ்சலி செலுத்தி வருகின்றோம். வடலூரில் இந்த அஞ்சலியினை குறிஞ்சிப்பாடி தொகுதி மாவட்டம் சார்பாக நடத்தியுள்ளோம். கடலூர் மாவட்டம் பெரிய கங்கணாங்குப்பம் ஊராட்சி மற்றும் உச்சிமேடு ஊராட்சி ஆகிய பகுதிகளில் பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்ற கோரிக்கையை வலியுறுத்தி 2 கிராமங்கள் சார்பாக சாலை மறியல் செய்வதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய பொருளாளர் சம்பத் அறிவிப்பு செய்திருந்தார். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம், வட்டாட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர், ரெட்டிச்சாவடி காவல் ஆய்வாளர் ஆகியோர் தலைமையிலான சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். இந்த சமாதான கூட்டத்தில் கிராம மக்கள் சார்பில் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன், ஒன்றிய பொருளாளர் சம்பத் ஆகியோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார்கள். இதில் 1-2 கோரிக்கைகள் தவிர மற்ற அனைத்து கோரிக்கைகளையும் உடனடியாக 1 வாரத்திற்குள் நிறைவேற்றித் தருவதாக அதிகாரிகள் உறுதி கூறியுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் மாநில துணைச் செயலாளர் தமிழரசன், மணிகண்டன், திவாகர், பிரேம், மஞ்சினி, செந்தில், ராஜேஷ், புத்திரவேல், செல்வராஜ், ஐயனாரப்பன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சிவகங்கை நகரில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அருகே மொழிப்போர் தியாகிகள் திருவுருவப் படத்திற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் வெற்றி விஜயன் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மண்டல துணை செயலாளர் முத்துராசு, மாவட்ட செய்தித் தொடர்பாளர் ஆதிவளவன், ஒன்றிய செயலாளர் ராமதாஸ், மாவட்ட பொறுப்பாளர்கள் சிவகங்கை சேனு, சேட்டு, முகமது, சூரக்குளம் ஆனந்த், விடுதலை கார்த்திக், அஜித் வளவன் மற்றும் கீழப்பங்குடி அம்பேத், நெம்பேனி ஆறுமுகம், சங்கதி தீபக், மங்களம் ரமேஷ், ரஞ்சித் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டத்திற்குட்பட்ட திருப்பனந்தாள் கடைவீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை திருவிடைமருதூர் மண்டல துணைச் செயலாளர் முருகதாஸ், மாவட்ட துணைச் செயலாளர் முனைவர் சந்திரசேகரன், மாரிமுத்து, மாவட்ட செய்தி தொடர்பாளர் பாலகுரு, மாவட்ட பொருளாளர் KP செல்வம், நகர செயலாளர் குட்டிக்குமார், ஒன்றிய செயலாளர்கள் வழக்கறிஞர் மதியழகன், முருகப்பன், வழக்கறிஞர் லெனின் மற்றும் சபரிவாசன், சிவராசன், ராம்ஜி நற்குணம், ராஜசுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேருந்து நிலையம் முன்பு வைக்கப்பட்டு இருந்த மொழிப்போர் தியாகிகளின் புகைப்படங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் சடையாண்டி தலைமையில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் வழக்கறிஞர் அணி மாநில துணைச் செயலாளர் பெஞ்சமின் பிராங்க்லின், புதூர் ஒன்றிய செயலாளர் விஜயன், தினேஷ் வளவன், சுந்தர்ராஜ், திலீப் குமார், விஷ்ணு, தினேஷ், அழகுமுடியசாமி, முடியப்பராஜ், நாகராஜ், சண்முகராஜ், சந்திரசேகர், அசோகன், சிவா, மாதன், மதன்குமார், சுபாஷ், பாரதி ராஜா, பூபதி ராஜா, ராஜவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் ஹிந்தி எதிர்ப்பு போராளிகள் நடராசன், தாளமுத்து மற்றும் கீழப்பலூர் சின்னசாமி உள்ளிட்ட தியாக போராளிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர். இந்நிகழ்வில் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் ஸ்டாலின், நாடாளுமன்ற தொகுதி துணைச் செயலாளர் மன்னர் மன்னன், மேனாள் மாவட்ட செயலாளர் தமிழ் மாணிக்கம், செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் ஆகி அழகுமுத்து, மாநில துணைச் செயலாளர் கராத்தே பிரியசாமி, மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் ரேணுகா வேல்முருகன், கட்சியின் ஒன்றிய செயலாளர்கள் சிறுவாச்சூர் பிச்சைப்பிள்ளை, வெற்றியழகன், இடிமுடக்கம், நகர செயலாளர் தங்க சண்முக சுந்தரம், நகர பொருளாளர் இளையராஜா, மேனாள் மாவட்ட அமைப்பாளர் பொன் பால்ராஜ், மாவட்ட அமைப்பாளர்கள் ஐயா கண்ணு, முரசொலி பாலன், பழனிவேல் ராஜன், மாவட்ட துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் மணிமாறன், குறும்பலூர் கார்த்திக், ரகுவரன், வடிவேல், மகளிர் விடுதலை இயக்கத்தின் வேப்பந்தட்டை ஒன்றிய துணைச் செயலாளர் ரம்யா பழனிமுத்து, வேப்பந்தட்டை ஒன்றிய பொருளாளர் பிச்சை, வேப்பந்தட்டை கிளை செயலாளர் ஆனந்த், கிளை பொறுப்பாளர் பாரத், கல்பாடி கிளை பொருளாளர்கள் முத்துச்சாமி, தங்கப்பாண்டி, சிறுவாச்சூர் மாரிமுத்து, ஆட்டோ சங்க பொறுப்பாளர்கள் ராஜேந்திரன், புஷ்பராஜ், நகர பொறுப்பாளர்கள் செல்லக்கிள்ளி ஆழ்வார், திருமா தினேஷ், ஆர் மணிமாறன், சூர்யா, சுபாஷ், ஆலத்தூர் பிரகாஷ், பசம்பலூர் மணி, ரஞ்சன்குடி அஜித் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி புதிய மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மற்றும் மாவட்ட செயற்குழு கூட்டம் விசிக விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ரவிக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். முன்னதாக மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்வில் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் திலீபன், விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் பெரியார்,
ஜெயக்குமார், மாவட்ட பொருளாளர் வெற்றிவேந்தன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் அசோக்குமார், மாவட்ட துணைச் செயலாளர்கள் தங்க ஜெயச்சந்திரன், சங்கத்தமிழன், வழக்கறிஞர் ஏழுமலை, நந்தா நீலமேகம், சந்திரசேகர், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் திருவேந்தன், கண்ணன், சங்கர், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் செல்வி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் வடு பரசுராமன், விக்கிரவாண்டி ஒன்றிய செயலாளர் கிட்டு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம் எல்லா கட்சியும் கொண்டாடுறாங்க, எல்லா கட்சியும் கடைபிடிக்கிறார், எல்லாரும் வழக்கம் செலுத்துகிறார். திமுக செலுத்துகிறது, அதிமுக செலுத்துகிறார். எனவே நாமும் இருக்கிறோம் என்று நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழ் மொழியை பாதுகாப்பது வேறு யாரிடமும் அதிகமான ஈகத்தை செய்த சமூகத்தில் உண்டென்றால் அது இந்த பட்டியல் சமூகம் ஆதிதிராவிட சமூகம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். எல்லா இப்போதான் பேசுகிறார். 110 நாடுகளுக்கு முன்னால் ஐரோப்பியப்பட்டது. அன்றைக்கு அவர் பத்திரிகை உள்ளார். எல்லாரும் நிறைய பேருக்கு பத்திரிகை ஆரம்பித்திருக்கிறார்கள். பல்வேறு பெயர்களுக்கு பத்திரிகை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் தமிழன் என்ற அடையாளத்தோடு இந்த நாட்டிலே ஒரு பத்திரிகை 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே துவங்கினார் என்றால் அது 64 பட்டியல் இந்த சமூகத்துடைய அந்த தமிழர் பத்திரிகையாளர் அந்த என்ன எழுதுகிறார்கள் சொன்னால், இந்தியாவில் இருக்கிற மக்கள் பல்வேறு மொழிகளை பேசுகிறார், சாலையாய் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சாதனை தொடர்ந்து வாங்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பேசுகிற மொழியின் அடிப்படையில் அவர்களை சாதியாக அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். தமிழ் பேசுகிறவர் தமிழ் ஜாதி, கன்னடம் பேசுகிறவர் கன்னட ஜாதி, தெலுங்கு பேசுகிறவர் தெலுங்கு ஜாதி, மலையாளம் பேசுகிறவர் மலையாள ஜாதி என்று குறிப்பிட்டு நாம் அழைக்க ஆரம்பித்தால் அதற்குள்ளே இருக்கிற ஜாதி பிரிவினைகள் போய்விடும், அது மறைந்துவிடும். எனவே மொழியின் அடிப்படையிலே மனிதர்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை ஒரு ஆலோசனை வைத்தவர் அயோத்திதாசர் சொன்னார். இதற்கு சொல்ல 120 வருடங்களுக்கு முன்னால் இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்தியை எதற்கு இங்கே அன்றைக்கே இந்திய படிக்க பிரச்சாரம் ஆரம்பித்திருக்கிறார். அன்றைக்கே பாரதியார் இந்தியை பிரச்சாரம் செய்திருக்கிறார், மகாகவி பாரதியார். ஆனால் அவர் இந்தியை சமஸ்கிருதத்தை உயர்ந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி எல்லா இடங்களிலும் போடுவார், என்ன மாநாடு போட்டால் தீர்மானம் போடுவார் என்றால் இந்தியாவிலும் இந்திய இந்துஸ்தானியை பொது மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானம் போடுவார். கிடையாது, வெள்ளக்கார ஆண்டதாலும். ஆனால் அன்றைக்கு அயோத்தியாவில் சொன்னார் என்றால் இந்தியை எதற்காக இங்கே படிக்க வேண்டும், அதனால நமக்கு என்ன பயன், அந்த மொழியில இருக்கிற ஏதாவது படித்து எல்லாரும் புத்திசாலியாக மாற முடியுமா? முடியாது. அந்த மொழியாக மட்டும் கிடையாது என்று சொன்னவர் அயோத்திதாசர் பண்டிதர். இப்போது 124 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறார். அரியலூர் மாவட்டம் கீழப்பழவூர் பேருந்து நிலையத்தில் சின்னசாமி சிலைக்கு கொட்டும் மழையில் நனைந்தபடி சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவருமான முனைவர் தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அங்கனூர் சிவா உள்ளிட்ட விசிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை மூலக்கொத்தளம் பகுதியில் அமைந்துள்ள மொழி போராட்ட தியாகிகள் தாளமுத்து நடராசன் ஆகியோரின் நினைவிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் துணை பொதுச் செயலாளர்கள் வன்னியரசு, ரஜினிகாந்த், செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி ஆகியோர் தலைமையில் மொழி போராட்ட தியாகிகளுக்கு மலர் வளையம் செலுத்தினர். இதில் 100க்கும் மேற்பட்ட விசிகாவினர் வருகை புரிந்து வீர வணக்கம் செலுத்தினர். விடுதலை சிறுத்தைகள் சார்பாக எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இன்றைக்கு இந்த நினைவிடத்தில் அன்னை தமிழை காத்து நின்ற களப்போராளிகள் நடராஜன், தாளமுத்து
ஆகியோருக்கு நினைவேந்தல் செலுத்துகின்ற வகையிலே, அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துகின்ற வகையில் இந்த இடுகாட்டில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவர்களுக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கடந்த ஜனவரி 15 முதல் 27 வரை, ஜனவரி 15 தான் 1937, ஜனவரி 15 அன்று தான் இந்த போராளி, அன்னை தமிழை காத்து நின்ற போராளி நடராஜன் அவர்களுடைய வீர வணக்கம் நாள், அவர் வீரச்சாவடைந்த நாள். அந்த 15 27 சிதம்பரம் ராஜேந்திரன், சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் ராஜேந்திரன் அவர்களுடைய நினைவு நாள் 27. இந்த நாட்களை விடுதலை சிறுத்தைகள் அன்னை தமிழை காக்கின்ற நாளாக, இன்னும் குறிப்பாக இந்தி எதிர்ப்பை திணிக்க முயற்சிக்கின்ற ஒன்றிய அரசுக்கு எதிரான நாளாக விடுதலை சிறுத்தைகள் அதை கடைப்பிடித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு மூலக்கத்தளம் இந்த சுடுகாட்டிலே நடராஜன் தாளமுத்து அவர்களுடைய இந்த நினைவேந்தல் இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். அவர்களுக்கு வீர வணக்கம். இன்றைக்கு இருக்கின்ற ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து முயற்சித்து வருகின்றது. 1937 எப்படி பள்ளிகளில் கல்லூரிகளில் கட்டாயமாக பாடம் இந்தி மொழி இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு ராஜாஜி அவர்கள் பிறப்பித்தார்கள். அதற்கு எதிராகத்தான் நடராஜன் முதல் களப்பலியானார். நடராஜனுடைய வீரச்சாவு என்பது அதுதான் முதல் களப்பலி. அதற்கு பிறகு பெரிய போராட்டம் நடைபெற்றது. தந்தை பெரியார் அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். 68 மிகப்பெரிய ஒரு போராட்டம். அதற்கு பிறகு மீண்டும் மீண்டும் இந்தி திணிப்பை எதிர்க்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது. மரியாதைக்குரிய நேரு அவர்கள், பிரதமர் நேரு அவர்கள் இந்தியை விரும்பாத மாநிலங்களில் நாங்கள் திணிக்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். இது நேருடைய உத்தரவாதம் மட்டுமல்ல, ஒரு அரசனுடைய உத்தரவாதம். ஆனாலும் பாஜக அரசு தொடர்ந்து இந்த இந்தியை திணிக்க முயற்சி செய்கின்றது. இதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஒரே நாடு ஒரே மொழி, இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அசைன்மெண்ட், அதுதான் செயல் திட்டம். ஒரே மொழி என்பது இந்தி மொழி, ஒரே நாடு என்பது இந்து ராஷ்டிரமாக்க முயற்சிக்கின்றது. இது புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, பன்முகத்தன்மைக்கு எதிரானது, சமத்துவத்துக்கு எதிரானது, சகோதரத்துவத்துக்கு எதிரானது. அதற்காகத்தான் தந்தை பெரியார் அவர்கள் இந்த 37 இந்தி திணிப்பை முயற்சிக்கும் பொழுது தனித்தமிழ்நாடு கோரிக்கையை முன்வைத்தார்கள். இந்திக்கு எதிரான ஒரு பிரகடனமாக அவர் அறிவித்தார்கள். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் இந்த நாளில், இந்த மொழிப்போர் தியாகிகளுடைய நாளில், நடராஜன் தாளமுத்து அவர்களுடைய இந்த நாளில் நாங்கள் உறுதியேற்கின்றோம். எழுச்சி தமிழர்களுடைய தலைமையில் உறுதியேற்கின்றோம். தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கு, தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கு, தமிழருடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு நாங்கள் இந்தி திணிப்பை ஒருபோதும் அனுமதியோம் என்கின்ற உறுதிமொழியை நாங்கள் எடுக்கின்றோம். அதேபோல் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, காலவரிசையின் அடிப்படையில் எப்போதும் நடராஜன் அவருடைய அந்த வீரச்சாவு, அவருடைய தியாகம் முன்னிலையில் இருக்கின்றது. ஜனவரி 15 அவருடைய வீரச்சாவடைந்த நாள். ஆகவே இந்த இடத்தில் அவர்கள் தமிழ்நாடு அரசு நிறுவியிருக்கின்ற இந்த கல்வெட்டில் அல்லது இந்த அடையாள பேனரில் தாளமுத்து என்று வந்திருக்கின்றது. ஆகவே நடராஜன் அவருடைய நினைவை முன்னிறுத்துகின்ற வகையிலே நடராஜனுடைய பெயரை முன்னே வைத்து தாளமுத்து அவருடைய பெயரை பின்னாடி வைக்க வேண்டும் என்று, அதாவது ஒரே சமமாகத்தான். ஆனால் ஜனவரி 15 அவர் முன்னிலையில் அவர் வீரச்சாவடைந்தார். முன்பே அவர் முதலில் இந்த வீரச்சாவில், இந்த மொழிப்போரில் அவர் களப்பலியானார். ஆகவே தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையை செவிமடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்கின்றோம். கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் பேருந்து நிலையம் அருகாமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புவனகிரி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வழி தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தியாகிகளின் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மொழிப்போர் தியாகிகள் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து வீர வணக்கம் செலுத்தினார்.
முன்னதாக எழுச்சித் தலைவருக்கு புவனகிரி சட்டமன்ற தொகுதி சார்பில் ஜேசிபி இயந்திரம் மூலம் ராட்சச மாலையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அணிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் மண்டல செயலாளர் வாகச்செல்லப்பன், மண்டல துணைச் செயலாளர் ஸ்ரீதர், மாவட்ட பொருளாளர் ஓவியர் ஜெயராமன், செய்தி தொடர்பாளர் மகாகுரு, சிதம்பரம் மாவட்ட செயலாளர் தமிழ்வளவன், மாநில தொண்டர் அணி மாநில செயலாளர் புதுவை பொதுநிவளவன், மாவட்ட துணைச் செயலாளர்கள் முல்லை மோரன், சர்தார் மாயகிருஷ்ணன், சுவாமிநாதன், வீரமணி, ஜான் அற்புதராஜ், வைரமுத்து, ஜெகஜீவராமன், வில்லியக்குடி ராஜா, மகளிரணி மாவட்ட செயலாளர் ஷீலா ராணி, இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாசறை மாவட்ட செயலாளர் அம்பேத்ராஜன், தீபா, மேனாள் மாவட்ட செயலாளர் பால அரவாடி, செல்வி முருகன், அனிதா, கிளாங்காடு வெங்கடேசன், ஒன்றிய நிர்வாகிகள் கீரை அருண், ரஜினி, சாரதி, ராஜேஷ், ஜோதிபாஸ், வெள்ளியக்குடி கருணா, செல்வகுமார், ராஜ்குமார், கோட்டி, சுந்தரம், யாழ் செங்கோட்டுவன், செங்கதிர், சிறுத்தை ஜீவா, சரித்திரன் வெங்கட், அருள், இளைய கந்தவேல், புரட்சி கதிர், அருண், வினோத் பாபு, தவமணி, பாலமுரளி மற்றும் விசிக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி மாவட்டம் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகளுக்கு அரசியல் பயிற்சி பட்டறை நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில செயலாளர் சங்கத்தமிழன், பாண்டியன், பேராசிரியர் குடியரசு ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து மொழிப்போர் தியாகிகளுக்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தின் மாநில செயலாளர் சத்திகிரி, உளுந்தூர்பேட்டை தொகுதி மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு, முன்னாள் மாவட்ட செயலாளர் தனபால், நகர செயலாளர் பாவரசு, ஒன்றிய செயலாளர்கள் அலெக்சாண்டர், சின்னதுரை, கலையமுதன், சுந்தரராஜ், சக்திவேல், பழனி, மாநில துணைநிலை நிர்வாகிகள் செல்வராசு, பேராசிரியர் தமிழ்மணி, கருப்புதுறை, மாவட்ட துணைநிலை நிர்வாகிகள் பிரபு, விடுதலை மணி, தில்லை சேகர், சுதாகர், முருகன், பாங்கியராஜ், ஓவியர் ஆனந்த், தளசேகரன், மணிகண்டன் ஆனந்த், கோபால், குமரேசன், ஒன்றிய துணைச் செயலாளர் மாதேஸ் வளவன், நகர நிர்வாகிகள் சீனு, ஜெயக்குமார், மஞ்சுநாதன், வழக்கறிஞர் பாக்கியராஜ், ஏழுமலை ஆதிமோகன்லால், மோகன், ராஜாராம், செந்தில், ஏழுமலை கோதண்டராமம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் பேருந்து நிலையம் அருகில் விசிக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி திருச்செந்தூர் தொகுதி மாவட்ட செயலாளர் விடுதலை செழியன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கருத்தியல் பரப்புக்குழு மாநில துணைச் செயலாளர் தமிழ்குட்டி, மாவட்ட பொருளாளர் பாரிவள்ளல், மாவட்ட செய்தி தொடர்பாளர் வடிவேல் முத்து, ஆழ்வார் திருநகிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சங்கர், செய்தி தொடர்பு மையத்தின் மாவட்ட அமைப்பாளர் வேம்படி முத்து, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட துணை அமைப்பாளர் ராவணன், சமூக நல்லிணக்க பேரவையின் மாவட்ட துணை அமைப்பாளர் இளந்தளிர் முத்து, முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாவட்ட துணை அமைப்பாளர் அருண், காயல்பட்டினம் நகர செயலாளர் அல் அமீன், புறநகர செயலாளர் அம்பேத், ஆறுமுகநேரி நகர செயலாளர் வெள்ளதுரை, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட துணை அமைப்பாளர் முன்னோடி தமிழன், திருச்செந்தூர் ஒன்றிய அமைப்பாளர் முத்துராமன், திருச்செந்தூர் ஒன்றிய துணை அமைப்பாளர்கள் வடச்செல்வன், ரியாஸ்குமார், மதியழகன், காயல்பட்டினம் நகர அமைப்பாளர் இசகி முத்து, விவசாய தொழிலாளர் விடுதலை முன்னணி திருச்செந்தூர் ஒன்றிய அமைப்பாளர் இளையராஜா, காயல்பட்டினம் நகர துணைச் செயலாளர் சாரதி, தொண்டரணி ஒன்றிய துணை அமைப்பாளர் மங்கை ராஜா, மங்களவாடி முகாம் செயலாளர் பெருமாள், தேங்காய் பண்டகசாலை முகாம் செயலாளர் சிலவன்குமார், ரத்தினபுரி முகாம் துணை செயலாளர் அருண், சீருடையார்புரம் முகாம் செயலாளர் மணிகண்டன், அருணாச்சலபுரம் முகாம் செயலாளர் பார்த்திபன், பாட்ஷா, அபுதாஹிர், சாஹிப் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளின் உருவப்படத்திற்கு மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை முன்பு மொழிப்பெயர் தியாகிகளின் திருவுருவப் படத்திற்கு செங்கம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் தனராஜ் தலைமையில் மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மண்டல துணைச் செயலாளர் சின்னப்பையன், மகளிர் இயக்க மாவட்ட செயலாளர் சுகந்தி மருதுபாண்டி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் தமிழ்வாணன், ஒன்றிய பொருளாளர்கள் பூத்தராஜா, சம்பத் வளவன், ஒன்றிய துணைச் செயலாளர்கள் ஆலடியான், நகர அமைப்பாளர் அன்பு, ஒன்றிய நிர்வாகிகள் திருப்பதி பாக்கியராஜ், முருகன், கிருஷ்ணமூர்த்தி, சிலம்பு, வெங்கடராமன், பாலு, ரமேஷ் ராஜா, தங்கபாண்டியன், நகர நிர்வாகி அரவிந்தன், ராகுல், கணேஷ் பலவன், அன்பு, விஷ்ணு, தமிழமுதன், அறிவமுதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
மொழிப்போர் தியாகிகளின் நினைவு நாளை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்குடியில் திருவையாறு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் விடுதலை வேந்தன் தலைமையில் 2 4 சக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழவன் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செங்கிப்பட்டி காவடியம் அருகே உள்ள அண்ணல் அம்பேத்கர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் பூதலூர் 4 வழிச்சாலையில் உள்ள அம்பேத்கர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் திருக்காட்டுப்பள்ளியில் அறிமுக பேரணி நிறைவு பெற்றது. இதில் மேனாள் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் விவேகானந்தன், நிலவுரிமை மீட்பு இயக்க மாநில இணைச் செயலாளர் வீரன் வெற்றிவேந்தன், மாவட்ட துணைச் செயலாளர்கள் இளங்கோ, கோதண்டம், தென்னவன், ஒன்றிய செயலாளர்கள் செந்தில், சிலம்பரசன், முருகானந்தம், அரசு, வணங்காமுடி, நாகத்தை வினோத், சையத் முகமது, நகர செயலாளர்கள் சுரேஷ், ஜெயம், கார்த்திக், மகளிரணி மலர்கொடி, ஜோதி, கார்த்திக், சிவசக்தி, ஜீவா, ராணி, விலார் பாஸ்கர், பழனிசாமி, சேகர், பூதலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மொழிப்போர் தியாகிகளின் நினைவு நாளை முன்னிட்டு கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலத்தில் விசிக கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி சார்பில் மாவட்ட செயலாளர் அவினாஷி தலைமையில் வீரவணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநில நிர்வாகிகள் அகரமுத்து, மாநில செயற்குழு உறுப்பினர் செல்வகுமார், அரசு ஊழியர்கள் ஐக்கிய பேரவையின் மாநில துணைச் செயலாளர் செந்தில்குமார், மாவட்ட நிர்வாகிகள் பேரறிவாளன், மாவட்ட பொருளாளர் லோகநாதன், மாவட்ட அமைப்பாளர் இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாசறை கடவூர் ராமச்சந்திரன், முன்னாள் மாவட்ட துணைச் செயலாளர் புலிகேடம் உதயா, மாவட்ட அமைப்பாளர் சமூக ஊடக மையம் கரூர் தொகுதி பிரபாகரன், மாவட்ட அமைப்பாளர் வடிகரணி கோவிந்தராஜ், மாவட்ட அமைப்பாளர் அமைப்புசாரா தொழிலாளர் விடுதலை முன்னணி சரவணன், மாவட்ட துணை அமைப்பாளர் கருணாகரன், ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள் குமரன், கடவூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் முருகேசன், பழைய ஜெயங்கொண்டாம் பேரூர் செயலாளர் மணிமாறன், உப்பிட்டமங்கலம் பேரூர் செயலாளர் முத்தவளவன், கடவூர் தெற்கு ஒன்றிய துணைச் செயலாளர் கடவூர் அர்ஜுனன், மாயனூர் சதீஷ், முருகவேல், விஜய் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர். தாவேகா செயல்வீரர் கூட்டத்தில் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை விமர்சித்து பேசிய ஆதவர்ஜுனாவிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் படையூர் முபாபு கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியல் களம் என்பது கொள்கை ஆளுமைகள் உழவும் இடம். அங்கு கோமாளிகளுக்கும் கூத்தாடிகளுக்கும் பிடிப்பு தேடி போடும் இடைத்தரகர்களுக்கும் இடம் இல்லை என்பதை ஆதவர்ஜுனா போன்ற அவசர கொடுக்கைகளை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளானாக ஒரு கட்சியில் தேர்தல் மேலாண்மை பொறுப்பில் அமர்ந்து கொண்டு 30 ஆண்டுகால தியாக வரலாற்றை கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் அதன் ஏடு இணையற்ற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களையும் விமர்சிப்பது அரசியல் முதிர்ச்சியின்மையை வெளிப்படுத்துகிறது என்றும் தெரிவித்துள்ளார். சிறுத்தைகள் எல்லாம் தாவேகாவிற்கு போய்விட்டார்கள் என்று நீங்கள் காணும் பகற்களவு ஒருபோதும் பலிக்காது என்றும், சினிமாவில் வரும் சண்டை காட்சிகளை பார்த்து விசிலடிக்கும் கூட்டத்தை வழிநடத்துபவர்களுக்கு மண்ணின் உரிமைகளுக்காக போராடும் சிறுத்தைகளின் வீரம் புரிய வாய்ப்பில்லை என்றும், சினிமா நடிகரை பார்த்து பின்னால் ஓடுவதற்கு நாங்கள் கொள்கை பிடிப்பு இல்லாதவர்கள் அல்ல என்றும், எழுச்சி தமிழர் தொண்டர்களை உருவாக்க அரசியலுக்கு வந்தவர் அல்ல என்றும், தமிழக அரசியலில் எண்ணற்ற தலைவர்களையே உருவாக்கியவர் என்றும் தெரிவித்தார். 30 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் மண்ணில் பெரியாரையும் அம்பேத்கரையும் இணைத்து ஒரு பெரும் சமூகத்தை அணிதிரட்டி அரசியல் ஆளுமையாக மாற்றிய ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் என்றும், அரைகுறையாக கற்றுக்கொண்டு போன வித்தைகளை வைத்துக் கொண்டு உளறிக் கொண்டிருக்க கூடாது என்றும், உனது மிரட்டல்கள் சிறுத்தைகளிடம் ஈடுபடாது என்றும், எழுச்சி தமிழரை விமர்சிக்கும் உரிமை ஆதவர்ஜுனாவிற்கு இல்லை என்றும், விசிக குறித்து தடம் தாழ்ந்து விமர்சித்தால் சிறுத்தைகள் அரசியல் ரீதியாக பாடம் புகட்டுவார்கள் என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,